ஆடி ஆடி ஜூஸ் வேறு குடிங்க இல்லை இவ்வளோ மிளகுறீமா என்னங்கன்னா 500 வந்து கூட அப்படியே வெளியில் வேலை நடக்குது. வேலை நடக்காது 2 பேருக்கு சாப்பாடு மேலே ஒரு சமைச்சால் மினக்கிட்ட சமைச்சா அதை சாப்பிட்டு சொல்லிக்கலாம் அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இங்கே வேறுங்க சமைச்சு வாடி போட்டா நீங்க முகத்தை பாரு இங்கே வேறு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வீட்டை தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால் காணொலி பார்க்கறதுக்கு முன்னால் எங்களோட வீடியோக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, அது எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்னு சொல்லிக்கொண்டு நேற்று பார்த்தீங்கன்னா மோனிகா சேனல் மிஸ்டர் சுமன் 2 சேனல்லையும் வீடியோ இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரு அவசரமான வேலையாக அனுராதபுரம் போய் அதுக்கப்புறம் கொழும்பு போனபடியாக இவர் ஃபோனும் கொண்டு விட வீட்டில் நாங்களும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோனும் இல்லை. அதே மாதிரி சும்மா ஒரு நார்மல் ஃபோனில் எடுத்து நாங்கள் வீடியோ போட்டோம்னா அது கிளியர் இல்லாமல் இருக்கும். பார்க்குறவைக்கு டிவியில் பார்க்க அது கிளியர் இல்லாமல் இருக்கும். அப்போ வீடியோவும் நாங்களும் மிஸ்டர் சுமனுக்கு மோனிகா சேனலுக்கும் எடுக்கல. மிஸ்டர் சுமனுக்கும் ஏன்னா கொஞ்சம் பிஸியோடு இருந்தபடியாக நேற்று 2 சேனலுக்கும் வீடியோ இல்லை. அதால் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பிடமே இன்றைக்கு என்னடா மோனிகா சேனல் மிஸ்டர் சுமன் ரெண்டாலும் ஏதாவது ஒரு சேனலுக்கு வீடியோ வருமான்னு சொல்லி. ஆனால் 2 காலையில் என்ன நடந்தது, வீட்டு வேலைகளை ஆரம்பித்தவங்க என்னடா திடீரென்று பார்த்தால் ஒரு நாள் வீடியோவை காணையிலேருந்து யோசிப்பேன். இதுதான் ரீசன். நீங்கள் கிருஷ்ணாண்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவசரமாக ஒரு அலுவலாவளிக்கு கிட்டபடியாக 2 நாளாக நின்று ஓட்டு நேற்று முடிஞ்சப்புறம் தான் வந்தவியல். அப்போ வந்தால் இன்றைக்கு நான் வேறு தொழில்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கு வேலை தொடங்கி இப்போ உதவிலாமைக்கு 10 நாள் ஆகுது. அப்போ தொடங்கி 10 நாள் ஆகுன்ற இவ்வளோத்துக்கும் கிச்சன் வேலை முடிச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் அவசரமாக தான் ஒரு வேலையும் தொடங்கி செய்து கொண்டு போனால் மற்ற வேலைகளை செய்யணுமென்றதுக்காக. அப்போ பார்த்தா அந்த ஒரு கிழமை அப்படியே வேலை நின்றபடியே அப்படியே தொம்மண்டு அந்த வேலை செய்யாமல் ஸ்டொப்பாக நின்ற மாதிரி போயிடுச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன் வேலைன்னு சொல்லிட்டேன்னா ஒரு எல்லாரையும் யோசனையோட பிளானோட தொடங்கின வேலைன்னு. அப்போ அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு காரணம் நீங்களும் சில விஷயங்களை ஊக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வேலையாக்கில் சொன்னால் அவங்கள உஷார்படுத்தி கூப்பிட வேண்டிய வேலை உங்களோட பொறுப்பு. அப்போ பொய்க்கறியாக கூட்டி கொண்டு வாங்க. அப்போ நேற்று செந்திரன் ஃபோன் அடித்தா இவர் கொழும்புல நிற்கிறபடியா அவன் தனியாக வந்து நின்று செய்ய இல்லாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு வர சொல்லி அப்போ இன்றைக்கு முடிய போய் செந்திரன் கால் பண்ணிட்டோன்னா நான் பாரன் சொன்னா வந்து வேலையில் செய்வோம்னு சொல்லி. அப்போ அவங்கள வேலை செய்து கொண்டிருக்கேன். இங்கால நான் சமையல் செய்ய போகிறேன். அப்போ இங்கால பார்த்தீங்கன்னா நான் சமையல் செய்ய போகிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே. அப்போ மிரக்கறி சாப்பாடு தான். மிரக்கறி சாப்பாடு இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம் எது சமைக்க போகிறோம்னு சொல்லித்தான் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்போ என்ன சொல்லிச்சோன்னா நான் நெல்லி கிரஸ் கரைக்க போகிறேன். இந்த வெயிலுக்கு நெல்லி கிரஸ் நல்லா இருக்குமே. நான் அப்போ அளவாக நெல்லி கிரஸை விட்டுட்டு தான் தண்ணி விட போகிறேன். ஏன்னா இனிப்பு சேர்க்க தேவையில்லை, இதுலேயே இனிப்பு வரும். அப்போ அளவாக விட்டு கொண்டோம்னா ஓகே இருக்கும். சில பேர் ஜூஸ் கொடுக்குறது சீனி போட்டு கரைக்கிறது நெல்லி கிரஸுக்கு. மற்றது கொஞ்சம் தேசி பொடியும் விட்டால் நல்லா இருக்கும். சீனி போட்டால் கொஞ்சமாக விட்டுட்டு சீனியை போட்டு ஆற்றி கரைப்பாங்க. இப்போ நாங்கள் நெல்லி கிரஸை மிச்சம் வைக்கிறதுக்காக அப்படி தான்றது கொடுக்குறது சரியாக கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் வேலை செய்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் அது என்ன சொல்லுங்கள், நாங்கள் தண்ணியை விட்டு கரைச்ச உடனே அது டேஸ்ட் குறைஞ்சிடும். அதுதான் பிரச்சனை. சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இனிமேல் நான் இதுக்குள்ளே தண்ணி விட போகிறேன். இப்போ அளவாக விட்டுட்டேன்ல அதுக்குள்ளே தண்ணி சேர்க்கலாம். ஐஸ் தண்ணி தான் விட போகிறேன். ஐஸ் தண்ணி அளவாக விட்டுட்டு அப்படியே கசகசாயிலிருந்து இருந்தால் அது போட்டு நல்லா இருக்கு. கசகசா ஊற போடியில். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேசி புளி விட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட கொடுக்கும். அப்போ விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் இப்படி கலக்கி விடணும். இப்படி கலக்கி விட்டுட்டு இனிமேல் அவங்களுக்கு கொண்டு கொடுக்க போகிறேன். இனிப்புனா ஓகே ஆகிடும். அதே மாதிரி வடை வாங்கி வச்சுருக்கிறேன். அப்போ உண்மையில டீக்காக தான் வாங்கினா வெயில் தானே தங்களுக்கு டீ வேண்டாமல் ஜூஸ் எதுவும் கொண்டு வச்சுன்னா அப்போ ஜூஸுக்கும் வடையையும் கொடுப்போம். வடையையும் கொடுத்து அதையும் சாப்பிட்டு ஜூஸையும் குடிக்கட்டும். ஆனால் உண்மையில இந்த ஜூஸ் காணும் போது தெரியல இந்த வெயிலுக்கு. ஏன்னா காணுமெண்டா நினைக்கிறேன் காணாடி முறை கரைச்சி கொடுப்போம். இந்த வெயிலுக்கு இதெல்லாம் சுமார் ஒரு முடங்கு மாதிரி இருக்கு. பழத்தாக்குறா சொட்டா கொண்டு காணாது எனக்கு ஒரு ஜக்குக்குள்ளே கொடுத்துருக்கலாம். பழத்துக்கு வாடியில் தான் போய் கொண்டு அதுதான். அப்போ ஒன்று செய்ய சரி இனிமேல் அவங்களுக்கு கொண்ட கொடுத்து போட்டு இனிமேல் மற்றது என்ன சமையல் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளும். 2 பயமாக கிடக்குது. துருவாவை கொடுத்து விட்டுருக்குன்னு தஜிதற்கு ஆளுகளுக்கு ஜோயிண்ட் போகுதான் பயத்தில் கிளாஸை வச்சு விட்டுருவேன். கீழே ஆடிச்சுட்டா ஊற்றுப்பட்டுரும்.
ஆடி ஆடி ஜூஸ் வேறா குடிங்க ஆடி பாடி கொண்டு வரேன் உங்களுக்கு ஜூஸ் ஒற்றை கையில் கொண்டு வரலாம் வெயிட்டாரு கிளாஸ் குடி 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 குடிச்சு நில்லும் குடிச்சு நில்லும் படையை அப்புறம் காக்கா கொண்டு போயிடும் மேசை எடுத்துக்கொண்டு வந்து காக்கா ரெடியாக கத்தி கொண்டு நிற்குது நான் அப்போ இப்படியே வச்சு கொண்டு இருக்கிறது அதற்கு சேர்த்து தான் வேணும் அன்பை பார்த்துட்ட பாசத்தை பிறகு அவரை பார்க்க வச்சு போட்டு நீங்கள் குடிக்கிற சரியில்லை இல்லை சரியா பாதில் தான் நான் எடுத்து கொடுக்கணும் ஜூஸை குடி அங்கே மேசக்கார கொண்டு வர பார்த்தியா அன்பை பார்த்தியோ அன்பா கொண்டு வந்தார கதிரை கொண்டான்றாடாப்பா சர்க்கரை காணுமெண்டு குடிச்சு பேர் நெல்லிக்கு ரோஸோ இது நெல்லிக்கு ரோஸ் சர்க்கரை காணுமோ எல்லாம் கணக்கு படையை சாப்பிடு உரைப்பா இது குடிச்சு பாருங்க உங்களுக்கு இனிப்பெல்லாம் மோக்கி அது கொஞ்சம் குறைவு சுகர் இருக்கு சுகர் இருக்கும் ஆத்தி இதுக்குள்ள கோழிப்புக்கை விளம்பக்கான் வடை நல்லா கிடக்கா மாக்குடி கடை வடை தான் அடை வடையா மாவடை வடை இல்லை மாவடை மாவடை தான் பொடி வடையா பரவாயில்ல பருப்பு வடையாக இருக்கும் அநேகமாக இப்படி வேலை செய்கிற இடங்களும் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் கவனிப்பாங்களோ வந்து தண்ணி அழுத்த வேண்டியது வந்து பின்ன ஆ கவனிக்காட்டி வேலை இப்போ மாட்டேன் ஆமாண்ணே சில இடங்களில் கவனிக்க மாட்டாங்க அப்படியான இடத்துக்கு போகிறோம் நாங்கள் அது நிறைய கவனிக்காட்டி நாங்கள் வாங்கி குடிப்போமே அது வந்து அதுதான் நாங்கள் உடம்ப கவனிக்கணும் முக்கியம் வேணும் பின்ன ஒரு வேலைக்கும் உடல்நிலை சரியாக இருக்கும் படி என்ன சொல்லுது மாட பரவாயில்ல நல்லா ஒரு தாங்க இடாக்கு ஒன்று தான் கிடக்குறேன் உரிச்சு எடுக்கிறேன்ப்பா சரி தேங்காய் இப்போ இல்லையே சமைக்க இல்லை அது முடியும் இல்லை சொன்னேன் அது கையில் அடிச்சு வைக்கிறது இப்போ செந்திரன் உடம்பி டாக்கண்டு தேங்காய் உரிச்சு வட்டி தருவேன் டாக்கண்டு மம்பட்டி இருந்தால் உரிப்பேன் உரிக்கிறதுக்கு இல்லை அந்த தடியால் தட்டி தருட்டேன் 2 தேங்காய் பாத்தி அப்படி உரிக்கிறான்ட்டு எல்லாம் நீ நிற்கிறமே இல்லை முழு ட்ரைனிங்கும் தெரியும் ஓ இந்த கிடங்கு என்ன தெரியுமா என்ன போட்டு தாக்குறது தேங்காய் அம்புட்டா ரைட் பொச்சு முழுக்க கீழான் சரி காணும் உண்டைக்கு காணுமே ஓகே அம்மாடு அதை அப்படியே குடிச்சிட்டாங்க கிளாஸில் கொண்டு இனிப்போ கூட்டிட்டுதான் கூட்டிட்டு அளவா சும்மா என்னடா பானியாக கிடக்குது எல்லாம் கிடந்தது அப்போ இது சொன்னான் கூட்டிட்டேன் இனிப்பு ஓகே வீடியோ சொல்லின மாதிரி அப்படி சொல்லக்கூடாது உண்மையை சொன்னோன்னா அது எங்களுக்கு பிடிக்கும் 750 சரி 750 பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா எல்லா அலுவலும் என்ன முடியாது பார்க்க வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு மதக்கரை ஒட்டி வெள்ளனியே போய் வாங்கிட்டு வந்துடும் வெள்ளனியா சமைப்போம் வேண்டாம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தால அந்த மதிய டைம் தான் சரியாக வருது என்னென்னு சொல்லிட்டேன்னா வெளியில் ஒரு அலுவல் இருக்குது அதுக்கு போயிட்டு வந்தேன்னா வந்து போட்டு பிறகு திங்ஸ்களை போட்டு கொடுத்து போட்டு அப்படியே மாவாட்டி வச்சுட்டு போனான் அப்போ அதற்கு எனக்கு உண்மையில அந்த ஒரு வேலை கிச்சனுக்குள்ள அந்த விடிய ஒரு செய்த வேலை குறையில இருந்தால் அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை தொடங்கணும் அதை ஒரு பழக்கம் இருக்குது அப்போ மாவாடிட்டு போனால் அரிக்க கிடந்தது அதையும் கடவுள் அரித்து போட்டு கொஞ்சம் ரீல்ஸில் குடிச்சக்கா போல இதாக இருந்தால் அதில் கழுவி கிச்சனை இருக்க திருப்பி க்ளீன் பண்ணி போட்டு தான் இப்போ என்ன செய்ய போகிறேன் மிளகறி வெட்ட போகிறேன் பாலுகள் அடிக்கிறத அடித்து வச்சு போட்டு மற்ற பருப்பு கறியும் காய்ச்சிட்டேன் இப்போ மற்ற வேலையில் செய்தேன்னா கடவுள் அடுப்பில் வச்சு இறக்குற வேலையாக இருக்கணும் என்ன அப்போ நாங்கள் முதல்ல தேங்காயை திருவி பால் புழிஞ்சிட்டு வச்சுட்டோம்னா மற்றதுகளை எல்லாம் அடுப்பில் வச்சு பட்டி கட்டிட்டு அடுப்பில் வச்சு இறக்கக்கூடிய மாதிரிங்க டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிடும்
அப்போ அதுகள் எல்லாத்தையும் செய்து விடியவும் க்ளீன் பண்ணிட்டு போனாலும் ஆனால் ஒரு கொஞ்சம் ஏற்றுக்கு நான் கூடுதலாக ஏற்று பிள்ளைங்க கூட சில பேர் 2-3 ஏத்துலேயே சமைச்சு முடிச்சுடுவாங்க. நான் அதை 4-5 ஏத்துகள் எடுப்பேன். எடுத்தேன்னா அவ்வளவும் சமையல் முடியக்க முன்னமே கழுவி நெடுவலும் கழுவி கொண்டிருக்கிறதான் வேலை. கழுவி முடிச்சு போட்டு தான் பிறகு திருப்பி ஒரு ஏற்று எடுக்கிறேன்னா அப்படி செய்கிறது. அப்போ இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு என்ன கறி வைக்க போகிறேன்னா பருப்பு கோவா வர அப்போ கோவா வாங்கிட்டு வந்தேன் நான். அதே போல் இந்த சின்ன வெங்காயம் கோவா மரவள்ளிக்கிழங்கு கூட காணுங்க தெரியல. மரவள்ளிக்கிழங்கு வாங்கினான். மரவள்ளிக்கிழங்கு ஒரு மசிச்சு கொஞ்சம் தண்டுவோம்னு சொல்லி அதே மாதிரி வாழைக்காய் வாங்கினா பொரிக்க போகிறேன். பைத்தங்காய் கேரட்டை நாளைக்கு வச்செடுக்க போகிறேன். இதை பைத்தங்காயோட தக்காளி பழம் சேர்த்து வைக்க போகிறேன். அப்போ இதுதான் இன்றையோடைய கறி. இதெல்லாம் வெட்டி போட்டு நாங்கள் சமையல் செய்யக்குள்ள பார்ப்போமே. கொஞ்சம் பக்கியாக கிடக்குதாம்மா. மேலே இவ்வளோ மிளகறி இருந்தோன்னா 500 ரூபா தான் நம்ப உயலோ மிளகறியெல்லாம் மேலே கோவால 100 ரூபா. இதே இன்னொரு கொஞ்சம் நாளையா டபுளாக நிற்கும். இல்லை பைத்தங்காயம் அதே மாதிரி தான். இதெல்லாம் 50 ரூபா மரவள்ளிக்கிழங்கு. ஆனால் மரவள்ளிக்கிழங்கு ஒரு டவுட்டாக கிடக்குது காணுமோ சரியில்லை எனக்கு என்றால் மசிச்சு தண்டுவோம்ட்டு இவருக்காக தான் வாங்கினேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு விரும்பி சாப்பிட்றது இவர் தான். அப்போ கேரட் சம்பளையும் போட்டுட்டு மரவள்ளிக்கிழங்கு இவருக்கு தண்டுவோம்ட்டு தான். அப்போ பார்த்தேன் வேளாறும் நிற்கினோம். அப்போ இதாக வேலைக்கெல்லாம் சமாளிச்சுட்டு பிள்ளைகள் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதில்ல, நானும் எடுக்கிறதில்லை. மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு கொஞ்சம் தூள் போட்டு உள்ளி மிளகெல்லாம் குத்தி போட்டு செய்ய ஒரு நல்லா இருக்கும். அப்போ கோவாவையும் பருத்து போட்டு பைத்தங்காயம் கட்டிட்டு அப்போ இவ்வளவு மிளகறியும் வாங்கி கொண்டதும் மேலே 500 ரூபா தான் முடிந்தது எனக்கு. நீங்கள் நம்பவே மாட்டேங்கானோ அவ்வளவு மேலே. கத்தரிக்காயெல்லாம் கிலோ 200 ரூபா, பைத்தங்காய் 200 ரூபா, மரவள்ளிக்கிழங்கு 200 ரூபா, தக்காளி பழம் 180 ரூபா இருக்கும், 200 ரூபா 150 ரூபா இருக்கும். வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயமே கிலோ 300 ரூபா. அப்போ 1/2 கிலோ வாங்கினேன்னா நான் கூடுதலாக 2-3 நாள் வச்சுட்டு கரநாள் இப்போ நிறைய வாங்கி மலி பண்ணிட்டு நிறைய கொண்டு வந்து வச்சுருக்கோம். வெயிலுக்கு அந்த அழுகி போடும். அப்போ அளவாக வாங்கி கொண்டு வந்து எடுத்து போட்டு பிறகு உடனே போய் என்ன சொல்லணும் கூடுதலாக நம்ம விடிய மிளகறி வேணும்னு சொல்லிட்டோன்னா பள்ளிக்கூடம் கொண்டு ஸ்கூலுக்கு இறக்கிட்டு மந்திய சந்தையில் போய் விடியவே வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டோன்னா மீனுகளாக இருக்கட்டும் அதை டக்குன்னு போய் ஒரு 10 மணிக்கெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிறகு சச்சித்தர் வேறு மீனுக்கு சச்சரி லீவாக 2 பூனாரண்டு சொன்னேன். மிளகறின்னு சொல்லி விட்டால் 15 தரம் கோல் எடுத்து எது வேணும் இது வேணும் சொன்னது மறந்து போட்டேன்னு சொல்லிக்கொண்டு மனுஷன் அந்த என்ன சொன்ன ஒரு கடைக்கு போனால் சொல்லிவிட்டது ஞாபகம் வச்சு வாங்குறது இல்லை, கேட்டு வாங்கிட்டு வருவேன். அப்போ அது ஆம்பளையல் சில யோசிக்க ஆம்பளையல் இல்லையில் பொதுவில் என்ன சொல்லுங்க நாங்கள் பொம்பளையில் நாங்கள் சமைக்கிற விஷயங்களை என்ன வேணுமன்றது ஞாபகத்தோடு போவோம். அவங்களும் சமைக்கிறது இல்லை தானே. இப்போ கிச்சனுக்கு வந்து இவன் சமைக்கிறது இல்லை. அப்போ என்ன இல்லை என்ன இருக்குதுன்றது தெரியாது. இப்போ நான் சொல்லிவிட்டாலும் சந்தைக்குள்ள போனோன்னு மறந்துடுவேன். அப்போ திருப்பி போன எடுத்து கேட்டுக்கொண்டு நிற்பேன். அப்போ நானே எல்லாத்தையும் முடியவே வெள்ளனையும் எல்லாம் செய்து போட்டு கடற்கரை சமைச்சேன்டா. இப்போ இது எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு சமைக்கல பார்ப்போமே. அவனுடைய பருப்பு சமைக்கிறேன்னு சொன்னால் அவனுடைய மிளக்கறி தானே. அப்போ மிளக்கறிக்கு எப்போவுமே பருப்பு நாங்கள் வெள்ளைக்கறியாக வைக்கிறது. டெய்லி மச்சத்துக்கும் பருப்பு கறி சமைக்கிறது தானே. இப்போ பருப்பு அவிஞ்சு போட்டுருக்குது. அங்கே மற்ற மிளகறியில் வெட்டி போட்டு அடுத்தடுத்த என்ன கறி வைக்க போகிறோம்னு சொல்லி காட்டுவோம். பருப்பு வந்து கூட 2 வாப்பியே எல்லாத்தையும் வெளியில் வேலை நடக்குது. அவங்க 2 பேருக்கு சாப்பாடு அவங்க கொஞ்சம் இந்த ஃபீல் பண்ணுற மாதிரி கிடக்குது. மிளகறி ஒன்று என்ன ஒன்றும் செய்ய இல்லாத வெள்ளிக்கிழமை சாப்பிட்றோன்னா மிளகறிலாம் நல்ல சமையலை தான் சமைச்சு கொடுப்பேன். பாக்கி தான் ஆயிரும். ஆனால் பருப்பு கறி சில பேருக்கு மசிச்சு காய்ச்சறது பிடிக்கும், சில பேருக்கு இந்த சாம்பாராக வைக்கிறது பிடிக்கும். எனக்கெல்லாம் உள்ளி மிளகு போட்டு மசிச்சு காய்ச்சினா பருப்பை அப்படி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆளுக்காக மசிக்க எங்கட விட புள்ளியல் மசிச்சு காய்ச்சல பிடிக்காது. சரி இது மசிச்சு காய்ச்சல கொஞ்சம் தண்ணியா வைக்கிறேன். அதான் ஒரு ஆப்பிய என்ன சொல்றது உள்ளி மிளகு போட்டு மசிச்சு காய்ச்சும். அம்மா பல மாதிரி வேலை செய்வா, நல்லா இருக்கும். சரி பாப்பா இது பைத்தங்க பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் இது அரைச்சி போட்டு லைட்டாக எண்ணெய் வச்சு தான் இந்த தக்காளி குழம்பெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். என்ன செய்யணும் அதுக்குள்ள கொஞ்சம் தூள் சேர்க்கணும். அங்காலே வெளியில் போயிட்டு வர வேணும்னா இடையில விட்டு காட்டுறதுக்கான வேண்டாம். 2 வீடியோ கவர் பண்ணி போட்டுருக்கு. அப்போ ஒன்று செய்யலாம் இருக்குது. அப்போ இடையில விட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பால் அளவாக போட்டு இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக புளி விடப்போம்.
புளியை விட்டுட்டு இன்னும் உப்பு போட போகிறேன். உப்பு சரி, இது கொஞ்சம் நல்லா வத்தி கொண்டு வந்து ஃப்ரெண்ட் கொண்டு வரைக்குள்ள இறக்கின அப்புறம் நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். சமையலெல்லாம் முடிஞ்சுது. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு. எங்களோட பிள்ளைகள் திரும்பி பார்க்கணும் குத்தரிசி சோறோட ஸ்கூலாலையும் வந்துட்டு மக்கள். அதே பருப்பு கறி கஞ்சி பக்கத்தில் வந்து நின்று பார்க்கலாம். என்ன கறி காய்ச்சிருக்காண்டு கோவா வரை மரவள்ளி கிழங்கு இத்தனை வெரைட்டியா அடுத்தது அப்பளம் மிளகாய் வாழைக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ என்னன்னா தாளியம் தாளிச்சு வச்சுக்கிறேன். இதுக்கு எல்லா கறிகளையும் போட போகிறேன். போட்டதான் டேஸ்ட் உனக்கு தெரியாது. தாளியம் நீங்கள் அடுங்கால் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. வீர பக்கத்தில் வச்சுருந்தா இதான் பிரச்சனை. நான் செஞ்சு போட்டு சாப்பாடை கொடுக்க சாப்பிடுவீங்க. பக்கத்தில் வச்சு அது போடாதுங்க இது போடாதுங்கோ ரெண்டு சொல்லிக்கொண்டு நிற்கணும். பருப்புக்குள்ள தாளியம் போட்டாதாங்க பருப்பு டேஸ்ட்டாக கொடுக்கும். என்ன சத்தம் இல்லாமல் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறீங்க. வெயில் காலம் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது கலைக்குதோ ஐஸ்கிரீம் குடிக்கிறேன். வெயில் காலம் இருந்து ஐஸ்கிரீம் குடிக்கணும். தாளியதை நாங்கள் படிப்பாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தா இதோட சேரைக்குள்ள தான் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டோம்னா இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பாசி பழமும் பட்டி வச்சுக்கிறேன். பிள்ளைகளே உங்களுக்கு பப்பாசி பழம் பட்டி வச்சுக்கிடாக்க சாப்பிடணும். பழங்கள் ஏதாவதுனாலும் எடுக்கணும். என்ன இந்த வெயில் காலத்தில் பழங்கள் கட்டாயம் எடுக்கணும். அப்போ பப்பாசி பழமும் வச்சுக்கிறேன். அப்போ இவங்களுக்கும் கொடுத்து வந்து நிற்கிற வேளாண் மீசா போட்டு வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் டக்குனு பத்தாப்பழம்டா நான் ஒரு பெரிய பழம் வெட்டி வச்சு விட்டேன் சொன்னா காமிச்சு போயிட்டு திருப்பி வேற காமிச்சு குடிச்சிடுவேன். அப்போ இப்போ எல்லாருக்குமே நான் சாப்பாடு போட போகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருக்கு பஸ்ஸுக்கு சோறு போட போகிறோம். என்ன மோனிக்காக்கும் சோறு போடுவோம். இந்த புள்ள அழுகுது. குத்தரிசி சோறு மிரக்கறியண்டா கொஞ்சம் கள்ளந்தான். ஆனால் நான் தான் தீர்த்தி விடணும் அவளுக்கு. அப்போ கொஞ்சம் சாப்பிடுவா. சோறை போடுவோம் ஃபஸ்ட்டு. குத்தரிசி சோறா இருக்கு விருப்பம். கையை வைத்துங்கோ கையை வைத்துங்கோ. ஒரு தரம் கையை வைத்த மாட்டிதவா. அப்போ எதுவும் சத்தம் இல்லை. அப்போ பிடிக்காது உங்களுக்கு. எனக்கு சோறு குத்தரிசி சோறும் பருப்புமே தான் சாப்பிடணும். நீங்க பப்போடு தானே சாப்பிடுறோம். நீங்க பப்பு இருக்கு, பொரியல் இருக்குது, கோவா பரு இருக்குது, புட்டே நான் அப்படியா வைக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. ஆனால் ஸ்கூலால் வந்த கையோட நீங்கள் இது வாங்கி கொடுக்குறீங்களா? இப்போ சாப்பிட மாட்டாள் வேறு. அதுதான் நாங்கள் வெயிலாக கிடந்துச்சு என்ன செய்கிறது. உடனே சாப்பிட மாட்டாள். அது சரி காமிச்சிட்டா. இப்போ சொல்லுவீங்கன்னா பசிக்கேல ரெண்டு நடக்காண்டு. அதனால ஜூஸை வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்கள் சரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க சமைச்சு வாடி போட்டா. நிஞ்ச முகத்தை பாரு. இங்கே வேறு எப்படி இருக்கான் அமைப்பு? அதுக்கே நீ சமைச்சு வேலை முடிஞ்சுதானே? இது என்னடாப்பா இல்லாமல் என்ன தூக்கி வைக்கிற? சரி இங்கே வேறு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடை கொண்டு வந்து வச்சுக்கிறா. சாப்பாட்டை காக்க கூடாது. நீங்கள் அப்படி இருக்கிறது சொன்னா தான் எனக்கு சந்தோஷம். உண்மையாவையா? உண்மையில் ஒரு சமைச்சால் வினக்கிட்ட சமைச்சா அதை சாப்பிட்டு சொல்லிக்கலாம். அது ஒரு சந்தோஷம் இருக்குமே.
சரி பஸ்ஸா வாங்க. அப்படி என்ன மாதிரி சொல்லணும்? அது உனக்கு எப்படி தோணுதோ அதை சொல்லு. என்ன தோணுதோ சொல்லுங்க. கொண்டா. ஆ பசா சரி நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட அப்புறம் பாப்போம். நீங்கள் சாப்பிடுங்க. நான் சாப்பிட இனித்தா. ஓகே. எங்களோட பிஸ்கட் அவன் இந்த பக்கைக்கு கூல் தண்ணி தான் வேணும். கூல் தண்ணிக்கு தான் ஐஸ் கட்டி போடுறோம். தண்ணிக்குலாம் ஐஸ் கட்டி போடுறோம். சரி சாப்பிடணும் பப்பாஸ் எல்லாம் படி வருது. அது உடம்பு ஹீட்டுக்கு நல்லது. நீங்க